Hello friends, welcome back to our channel Musi Tips Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹோம்மேட் நம்ம லிக்கரைஸையும் ஹனியும் வச்சு ஒரு க்ரீம் ரெடி பண்ண போறோம். இந்த க்ரீம்ல நம்ம எந்த ஒரு அலோவேரா ஜெல்லோ இல்ல கார்ன்ஃப்ளவரோ அந்த ஸ்ட்ரக்சர்க்காக நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரண்டா இன்னைக்கு ஒரு க்ரீம் ரெடி பண்ண போறோம். இந்த க்ரீம் உங்களுக்கு தெரியும் லிக்கரைஸ் எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம ஸ்கின்க்குன்னு. அதோட பெனிஃபிட்ஸ் நான் வீடியோல சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுலில் நான் லிக்கரைஸ் பவுடர் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் ஆப்ஸ் குட்னஸ்லேருந்து எடுத்திருக்கேன். இது purple.comல உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆஃபர் டைம்ஸில் வாங்கினா ரொம்ப கம்மியாக இருக்குது. இல்லைனா இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் அவைலபிளாக இருக்குது. 50 கிராம்ஸ் 50 ருபீஸாக இருக்கும். இப்போ இதுலேருந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி எடுத்துக்கிறேன். இந்த லிக்கரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட டீப் ஹைப்போ பிக்மெண்டேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணும், நம்மளோட மெலாஸ்மாவை குறைக்கும், நம்ம ஸ்கின்னோட டெக்ஸ்சரை நல்லா ஈவன் டோன் ஆக்கும். இது நம்ம ஸ்கார்ஸ் எல்லாமே கூட ஹீல் பண்ணும். இந்த மாதிரி லிக்கரைஸில் அதிகமாக நமக்கு நம்ம ஸ்கின்க்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிறதுனால இதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. இது எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் இதில் க்ரீம் டெக்ஸ்சர் வரக்காக நான் இன்றைக்கி மாய்ஸ்சரைசேஷன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசேஷன் நீங்கள் என்ன உங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா பேபி லோஷன் எடுத்துக்கலாம். நீங்கள் பேபிக்கெலாம் யூஸ் பண்ணுற லோஷன் இல்லைனா அதோட க்ரீம் இது வேணால் எடுத்துக்கலாம். அது 1 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். எந்த க்ரீம் வேணால் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு க்ரீம் டெக்ஸ்சர் வரக்கு தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசேஷனை யூஸ் பண்ணும்போது இன்னும் நம்ம ஸ்கின் நல்லா ஒரு மாய்ஸ்சராக இருக்கும். உங்ககிட்ட மாய்ஸ்சரைசேஷன் இல்லை, நீங்கள் இதுக்கு பதிலாக அலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு நல்ல ஒரு க்ரீம் டெக்ஸ்சர் கிடைக்கும். லிக்கரைஸ் நம்ம ஆக்னியோட மார்க்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே ரெடியூஸ் பண்ணும். நீங்கள் வெறும் லிக்கரைஸ் பவுடர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ்க்கு டெய்லி பேஸில் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நல்ல ஸ்கின் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அந்த டல்லான ஸ்கின், இந்த சன் டர்னாலான அந்த கருமை எல்லாமே நீங்கி நம்ம ஸ்கின் நல்ல ஒரு க்ளோனஸ் கிடைக்கும். நல்லாவே நம்ம கலர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த லிக்கரைஸ் பவுடர் மெயினாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் கலரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு இன்க்ரீடியன்ட் உங்களோட ஸ்கின் கேரில் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நமக்கு மார்க்கெட்டில் வாங்குற க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஒரு லிக்கரைஸ் பவுடர் மட்டும் வாங்கிக்கோங்க. இது நீங்கள் ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். கம்பல்சரி இது நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். நம்ம லிக்கரைஸ் வச்சு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனலே வீடியோஸ் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இது நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 10 டேஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 10 to 15 டேஸ் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு 1 வீக் அளவுக்காக செஞ்சு நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு சின்ன கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். இந்த இதை நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணலாம். ஒரு க்ரீமாகவும் அப்ளை பண்ணலாம், இல்லை நீங்கள் உங்கள் ஒரு ஃபேஸ் மாஸ்க்காகவும் அப்ளை பண்ணலாம். 2 in 1 நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ரீம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நைட் டைம் யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம். இது உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே மார்னிங் எஞ்சி கூட வாஷ் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். இது நீங்கள் எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணுங்கள். சென்சிட்டிவ் ஸ்கின் பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. இது யூஸ் பண்ண ஒரு 7 டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல விசிபிளாக ரிசல்ட் தெரியும். உங்கள் ஸ்கின் கலர் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது தெரியும். உங்களோட அந்த டார்க்னஸ் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக அதிமதுரம் நீங்கள் உங்கள் ஸ்கின் கேரில் ரெகுலராக வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபைலாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.